எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈழத்து சுவைன்ற ஓப்பனிங் செரிமனில நாங்க இருக்கிறோம். இவர நீங்க பார்க்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். சொல்லி அறிமுகம் செய்றத விட சரி பரவால்ல சொல்லத்தான் வேணும். ஈழத்து சுவையினுடைய உரிமையாளர் கோபி, என்னுடைய நண்பன். வணக்கம். வணக்கம் விஜய். வணக்கம் பென். வணக்கம் ஐயா. சரி இன்றைக்கு ஈழத்து சுவைன்ற அடுத்த ஒரு கட்டமாக அல்லது அடுத்த ஒரு வெஞ்சராக நீங்க ரெஸ்டாரண்ட், பேங்கெட்டிங் ஹால இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி. இது கொஞ்சம் 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு போராடி அடுத்த கால் எடுத்து வைக்கிற ஒரு சமயம் இது. கடவுளோட துணையால், பெற்றோர்களோட துணையால் எடுத்து வைக்கிறேன். எல்லாம் இல்லை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு. சரி ஈழத்து சுவை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் வரணும்? நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஈழத்து சுவைக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு வேர்ட் தான், நம்பிக்கை. நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் என்னென்ன விஷயம் எல்லாம் அடங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு கொடுக்குற தரமான சாப்பாடுகள், அவன் கோஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வந்து அவள் சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு தரமான சாப்பாடுகள் கொடுத்தால் நம்பிக்கை என்ற அடிப்படையில் திருப்பி வருவினோம். சரி, பியூட்டிஃபுல்லான விஷயம். அதே மாதிரி இந்த பேங்கெட்டிங் ஹால்னு சொல்லலாம் அல்லது ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டையுமே ஒரு 2 in 1 தான் நீங்கள் இது ஒரு வேறு மாதிரி அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஐ கேன் ஃபீல். ஸோ இது சம்மந்தமாக கொஞ்சம் விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். லோக்கலாக நான் இந்த ஹேஸ் ஏரியாக்களை கிட்டத்தட்ட 35 இயர்ஸாக இருக்கிறேன். ஸோ இந்த ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இல்லை ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக ஒரு சின்ன பார்ட்டி செய்கிறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த ஐடியாவில் எதுவுமே இல்லை. ஸோ நான் நினச்சினா வை நாட் ஏன் துறந்து செய்யக்கூடாதுன்ற அப்படி செய்தால் எங்களோட கஸ்டமர் லோக்கல் கஸ்டமர்ஸ் இப்போ தூரத்துலேருந்து வாராக்களும் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி செய்யக்கூடும். ஸோ அந்த ஒரு ஐடியாலஜியில் பார்த்து நான் இனி கடவுளை துணை மேலே இருக்கிற வெட்ட துணை தான். அடிக்கடி கடவுள்னு துணின்னு சொல்கிறீங்க. சரி அது மட்டும் இல்லை, இந்த பேக்கெட்டிங் ஹால் அது ரெஸ்டாரண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது? எந்தெந்த டைமில் ஆட்கள் வரலாம் அல்லது புக் பண்ணலாம்? எப்படியான பார்ட்டிஸை இங்கே செலிப்ரேட் பண்ணலாம்? அப்படி அந்த விஷயங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட கஸ்டமர்ஸுக்கு நல்லாயிருக்கும். பார்ட்டிஸ் அண்ட் எனி பார்ட்டிஸ் யூ கேன் செலிப்ரேட் எனி பார்ட்டிஸ். அதில் இது மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்னு சொல்லிக்கலாம் ஒரு 80 people 80 to 100 people eat in. பார்ட்டிஸும் சேம் ஒரு 100 people மேக்ஸிமம் 100 people. ஸோ டிபெண்ட்ஸ் எப்படி அவை செட்டப் பண்ண போய் நம்ம வந்து 50 to 100 people பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் அவையில் எப்படி செட்டப் பண்ண போய் நம்ம அந்த வெனு வேண்டு அதை பொறுத்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஈழத்து சுவைன்ற டேஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பிடிச்ச விஷயம். அதனால தான் திருப்பி எல்லா கஸ்டமர்ஸையும் ஒரு குடைக்குள்ளே நீங்கள் வச்சுக்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெஸ்டாரண்ட் கடைக்குள்ளே நீங்கள் எப்படி அதே குவாலிட்டி அல்லது அதே டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்போவுமே தரம் மாறாத ஒரு சாப்பாடை கொடுக்குறதுக்கு தான் நான் இந்த ஒரு 10 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு துறக்கிறேன். ஸோ தரத்தில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஈழத்து ஸோ அங்கே என்ன சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட் தான் உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். அதுக்கு 100% கேரண்டி நான் கொடுப்பேன். ஸோ அப்போ கோபி அங்கேயும் பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக. சரி, இந்த நேரத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல மொமெண்ட்ஸ். இந்த மொமெண்ட்ஸில் உங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ. இவ்வளோ வந்ததுக்கு காரணம் நீங்களாம் வளர்த்து விட்டது என்ன. ஸோ அதை எப்போவுமே நான் அதை மெயின்டைன் பண்ணுவேன். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you guys in future with your family and friends to celebrate your functions. Thank you so much. Thank you, Gopi. Thank you, Jay. Thank you. Bye.